சரி, ஓகே சொல்லு. கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறாங்க? கிறிஸ்மஸ்ங்கிறது ஏசப்போட பிறந்த நாள். ம் எதுக்காகனா ஏழை எளிய மக்கள்லாம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. ம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் படைத்த உலகத்திலலாம் ஆசீர்வாதமாக நல்லா வாழ அவர் மனுஷ ரூபமாக உலகத்தை பிறந்தார். அதனால கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அவர் பிறந்து மறிச்ச தெரியுமில்ல, மறித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருன்னு. ம் சரி, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவர் யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கார்ல, கிறிஸ்மஸ் தாத்தா தெரியாதா? அந்த கிறிஸ்மஸ் சார் சரி சொல்லு, பரவாயில்ல சொல்லு. தாத்தா பற்றி கேட்டீங்கன்னா நான் பைபிள் தாத்தா பற்றி படிக்கல. பைபிள் தாத்தா பற்றி படிக்கலையா? ஏன் படிக்கல? சரி சொல்லு. ஏசப்பா அவங்க மம்மி இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லு. அவங்க ஆக்சுவலாக இப்போ சொல்லு, ஏசப்பா அவங்க மம்மி பற்றி சொல்லு, அவ்வளோதான். அதுக்காக ரெக்கார்ட் பண்ணி மனசார உன் மைண்டில் ஏற்றிக்கிறீங்க ஃபஸ்ட்டு. இல்லை சீரியஸாக எனக்கு தெரியும், அது உலக மக்களே பார்ப்பாங்க. நீ சொல்லு. பரவாயில்ல. ஆக்சுவலாக ஏசப்பா அவங்க மம்மி யார்? இல்லை அவங்க பேர் என்ன? மரியாள். அவங்க அந்த இதுதானே உயிர் தெழுந்த நாள் இந்த இதுவா எப்படி? ஏசப்பா பிறந்தது இதுதான். பிறந்தனால ஃபர்ஸ்ட் பிறந்ததா இல்லை மறுபடியும் அந்த இது பிறந்திருக்கிறார்? முதலா குழந்தையா பிறந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி. அவர் ஒரு கடவுள் தான். இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் இப்போ கடவுளாவே இருந்திருக்கலாம். இப்போ ரிட்டர்ன் வரேன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ அந்த இரண்டாம் வருகை. அது எப்போ? அது உனக்கும் தெரியாது, எனக்கு திருட. ஆக்சுவலாக இது கேட்டிங்களா? இதுதான் ஏசப்பாவோட பர்த்டே, கிறிஸ்மஸ். அந்த அன்றைக்கி தான் நம்மால் பிறந்தார். பார்த்தீங்களா? இதை அப்படியே தத்ரூபமாக வச்சுருக்காங்க. இதெல்லாமே அப்போ ஜெருசலம் ஏதோ நான் படித்தது இது அப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? இவர் தான் ஏசப்பா. ஒரு குறியீடு எப்படி எவ்வளோ அழகா இந்தமாரி தான் ஒரு தத்துருவமாக காட்டியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு காலத்துலேயும் கடவுள் நமக்காக தோண்டிக்கிட்டே இருப்பார். நம்மளை அப்பப்போ ஒரு டியூன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும். அந்த மாதிரி தான் நம்ம கடவுள் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரும் அப்டேட் ஆவார், நம்மளையே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்காக தான் இது. கண்டிப்பாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் 2025 கம்மிங் இயர் எல்லாத்துக்கும் நல்லதாகவே அமையும். கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். நல்லா இருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். அவ்வளோதாங்க. கடவுள் எப்போவுமே நம்ம என்ன தரமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். என்ன சொல்கிறது, கடவுளுங்கிறது ஒன்றும் இல்லை, கர்மா தான். கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ, பைபிள் ஆகட்டும், என்ன சொல்கிறது, குரான் ஆகட்டும், இந்துஸோட புனித கீதை ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரே விஷயந்தான் சொல்லுது, கர்மா. நீங்கள் எந்த லெவலில் ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்லதை மட்டுமே போதிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன தான் கடவுளை வேண்டுனாலும், அடுத்தடுத்து நம்ம லெவல் போனாலும், ஒரு எஜுகேஷனில் ஒரு வெல் செட்டில்டு ஒரு நல்ல லெவல் போனாலும், ஃபினான்சியலாக பேசிக்காகவே நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்க நமக்கு கெட்டதே செய்யணும்னு நினச்சாலும் நம்ம நல்லதை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஒரு நாளைக்கு திருந்துவாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கிடைக்கிறது தான் கர்மா. அது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதோட இன்னொரு நேம் தான் கர்மா. கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ இதை எடுத்துக்கொண்டாயோ, எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வழியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடவுளோட இதில் எல்லா கடவுளோட இதுலேயும் அதுதான் எழுதப்பட்டிருக்கு. அது ஏன் சாமி, இது உன் சாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வேறு. இது ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி நான் ஜாக்கிங் போகிறேன், என் உடம்பு நல்லாயிருக்கு. ஸோ இதுவே நான் எதுவுமே செய்யாமல் உட்காந்துட்டேன்னா எனக்கு உடம்பு எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோடய வெயிட்டை வச்சுட்டு நான் மாரத்தான் போகிறேன். ஆனால் என்னோட உடம்பு நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்டைலாக இருக்கிறவங்க ஆனால் போகிறதில்ல.
பட் அதில் நோய் இருக்கும் நோய் இல்லாதங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எல்லா விஷயத்துலேயும் அந்த அளவுக்கு நம்ம உடம்பும் மனசும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை கான்செப்டாக எடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிள் தான். எல்லோரும் தயவு செஞ்சு எல்லா ஒரு இடத்தையும் பாருங்கள், போங்க, 4 இடம் போங்க, 4 மக்களோட பழகுங்க. அதுதான் இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். என்ன சொல்கிறது, சாப்பாடு வர வரைக்கும் ஒரு பொறுமை காக்க முடியாது. தான் கொண்டு வருவாங்களா டைம் ஆகும் அப்படின்னு இல்லாமல் அடுத்தடுத்து நம்மளோட அடுத்த ஒரு முயற்சியும் ஒரு சிந்தனையும் ஒன்று வைத்து செலுத்தி நம்மளோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாவே நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு பிரச்சனை. சாப்பிட போகிற இடத்துல பிரச்சனை, பெட்ரோல் போகிற இடத்துல பிரச்சனை. ஏன்னா பெட்ரோல் போகிற இடத்துல அந்த 10 செகண்ட் நம்மளால் நிற்க முடியும், அந்த அவங்க வண்டியை அந்த இதை பூட்டுற 1 செகண்ட் நம்மளால் நிற்க முடியாது. ஸோ அதில் நமக்கு பார்த்திங்கனாவே தெரியும். ஏன்னா பொறுமை இல்லை, ஏன்னா நமக்கு வந்து கைடன்ஸ் இல்லை. அதை வந்து நம்மளை சொல்லியும் இன்னும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கும் ஒரு கைடன்ஸ் இல்லை. ஸோ அதனால் எப்போவுமே சிஸ்டம் அப்டேட் ஆகிற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்படி ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். அடுத்த என்ன சொல்கிறது, நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் ஓகே இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கே ஒன்றும் தெரியாமல் இருந்தால் ஸோ அது என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்ன ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தோன்னா போதும், நம்ம லைஃப் எப்படி இருக்குது, ஸோ இப்படி தான் கொண்டு போன மாதிரி தான் ப்ரொசீஜரா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் கோலை நம்ம செட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை எல்லாருக்குமே. எப்போவுமே நம்ம மூளை பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம். அந்த வீட்டுக்கு குடி போனால் எப்படி எல்லாம் ஒரு வீடே பிளாங்காக இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம மனசும் எப்பவுமே பிளாங்காக இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடை செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த செக் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒவ்வொரு செகண்ட்ஸும் நம்ம வந்துட்டு அதை ஒரு நோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி அந்த வீட்டில் எல்லாம் கொண்டு போய் ஒரு பொருளெல்லாம் நம்ம எண்ணங்கள் நம்மளோட டெய்லி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கொண்டு போய் வச்சிட்டோம்னா பொருள் வைக்கிற மாதிரி நமக்கு என்ன இது இருக்குது ஏது இருக்குதுன்னே தெரியாது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டே இல்லாமல் போயிடுவோம். ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் நமக்கு வந்து அப்டேஷன் தேவைப்படுது. நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இது எல்லா விஷயமும் வந்துட்டு நம்ம லைஃப்பில் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு அப்டேட்டே இல்லாமல் இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படுது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நீ வந்து வீடியோ இப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படின்னு. அது வந்து கரெக்டு தான். பட் என்னென்னா எல்லா ஒரு யோசனைகளுக்கும் ஒரு செயல்பாடுகளுக்கும் ஒரு இடமும் நேரமும் காலமும் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஒரு எண்ணங்களும் ஒரு பிரதிபலிக்கிற போது அதை அவங்க கொடுக்குற இன்புட்டு எப்படி எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அவுட்புட் நல்லா வரும். ஸோ அதை கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் கொஞ்சம் தாமதம் தான் ஆகும் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும். அந்த மாதிரி தான் நமக்கும். ஸோ கிளியராக இருக்கிற நம்ம இடத்துல எந்த அளவுக்கு நம்ம பொருளை வச்சு அடைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் எந்த அளவுக்கு தெளிவாக நம்ம எங்கெங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் தப்பிக்க முடியும். இல்லைனா கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான் பிரச்சனை வருது. நான் அந்த சாமி கும்பிட்டேன் கேட்கல, இந்த சாமி கும்பிட்டேன் கேட்கல, கடவுளே இல்லை அப்படி இப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் லைஃபு அவ்வளோதான் நகராது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபு, நம்ம யார், நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்ம சொந்தக்காரங்க யார், நம்ம ஃபேமிலி என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இப்போ கூட என்ன சொல்கிறது, செஸ்ஸில் ஒரு தம்பி ஜெயிச்சு அப்படி குக்கேஷனு அதான் சொல்கிறேனே, அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மாலாம் தட்டி நீ இப்படி தான் போகணும், இப்படி தான் வளரணும் அப்படின்னு போனங்காட்டி அவர் கண்டிப்பாக ஒரு கிளியரான ஒரு வேவை வச்சுட்டு போயிட்டார். பட் நமக்கெல்லாம் நம்ம எப்படி தான் இருப்போம், எங்கே தான் போவோம், என்ன தான் வருவோம், ஃபினான்ஷியலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு அப்செட்டு ஆகி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல நாட்கள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா, என்ன சொல்கிறது, ஒரு இரும்பு எடுத்து பட்டை தீட்டுவாங்களே அந்த மாதிரி தான் பட்டை தீட்டிகிட்டே இருக்கணும். நம்மளை தீட்ட தான் நம்மளும் கொஞ்சம் ஷார்ப்பாகவும் அடுத்ததுக்கு உண்டான ஒரு எவ்வளோ நெகட்டிவாக பொருள் வந்தாலும் அதை கட் பண்ணும். அந்த மாதிரி நம்மளும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை கட் பண்ணி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து மிகப்பெரிய அப்டேஷன் தேவைப்படுது. ஸோ சேஃப்டி ஃபஸ்ட் எதுனாலும். அதே போல்
எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு காலத்துலேயும் மனசு விடாமல் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நம்ம கொண்டு இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அப்படி மீன்ஸ் என்ன எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு டெய்லியும் அப்டேஷன். என்னடா அப்டேஷனுங்கிறனா டெய்லி கரண்ட்டில் என்ன நடக்குது நம்ம லைஃப்பில். ஸோ நம்ம எப்படி அடுத்த நாளுக்கு மூவ் ஆகணும், இந்த நாள் எப்படி இருக்குது, நேற்று என்ன பண்ணணும், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரீ பிளானிங் பண்ணிட்டோம்னாவே நம்ம லைஃப் அவ்வளோதான் சூப்பராக போயிடும். அதை கொண்டும் போகலாம், நம்மளும் போகலாம், நம்ம கூட இருக்கிறவங்களையும் நல்லா கொண்டு போகலாம். அதுதான் ஒரு விஷயம். இதை வந்து யார்கிட்டையும் நம்ம போய் கேட்கணுன்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் நாம் என்ன நடந்துச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உட்காந்து ஒரு இதில் எழுதி வச்சிங்கனாவே நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா தான் போகும். ஸோ இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம என்ன தான் வளர்க்குறோம், பிறக்கிறோம், சாகிறோம் அப்படின்னு இல்லாமல் இதுக்கு நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லி தரணுன்னா நமக்கு தேவை அப்டேஷன். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் பொறுமையாக வர நாட்களையும் இதையும் கையாளுங்க. எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் ஜெயம் ஏற்படும். ஸோ உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, தூக்குங்க. டேக் கேர்.